Hi students, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10th English important questions for quarterly examinations. ஓகேங்களா? So 2 marks and 5 marks prose and poemல இருக்கக்கூடிய important 2 marks and 5 marks வர போற quarterly examக்கு நம்ம பார்க்க போறோம். So நீங்க கூடிய மார்க் பண்ணிக்கோங்க, screenshot எடுத்துக்கோங்க. So first prose நமக்கு important 2 marks என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா why did the seagull fail to fly? ஓகேங்களா? And second one வந்து why did the young bird utter a joyful scream? What made the young seagull go mad and what prompted to the young seagull to fly finally? ஓகேங்களா? ஸோ இந்த 2 மார்க்ஸ் நீங்கள் படிச்சுக்கணும். அண்ட் ப்ரோஸ் 2ல நீங்கள் 2 மார்க் படிக்கிற மாதிரி இருக்கும். என்னென்னதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேர் வாஸ் த ஆத்தர் when he heard the noise? Who was the narrator's neighbor? What made the reporter gaze at the author? Why did Herman and the author slam the doors? What spoke up the mother? ஓகேங்களா? ஸோ இந்த 2 மார்க்ஸ் நீங்கள் படிச்சுக்கணும். அண்ட் ப்ரோஸ் 3யை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த 2 மார்க் படிக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாட் டஸ் INSV ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அண்ட் ஹூ இஸ் தாரா தர்னி? ஓகேங்களா? அண்ட் வேர் டிட் த க்ரூ அண்டர்கோ தியர் பேசிக் ட்ரைனிங்? ஹூ ட்ரெயின்டு த ஹூ மென்டர்ட் த க்ரூ? ஹவு லாங் வேர் தே ட்ரெயின் டு அண்டர்டேக் திஸ் வாயேஜ்? அண்ட் 6th கொஸ்டின் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹூ அமாங் த க்ரூ மென்ஷன் அபவுட் டீம் ஒர்க்? 7th கொஸ்டின் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா when did they witness the brilliant southern lights from the sea? How did the sky appears there? ஓகேங்களா? அண்ட் 8th கொஸ்டின் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மென்ஷன் த ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் INSV தாரிணி. அண்ட் 9th கொஸ்டின் வந்து வாட் டஸ் த டேர்ம் கரிக்கும் நேவிகேஷன் மீன்ஸ்? அண்ட் 10th கொஸ்டின் வந்து வாட் சேலஞ்சஸ் did the team face during their voyage? அண்ட் 11th கொஸ்டின் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மென்ஷன் த செலிப்ரேஷன் விச் த க்ரூ என்ஜாய்டு டியூரிங் தியர் எக்ஸ்பெடிஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நமக்கு வந்து இம்பார்ட்டன்டான 2 மார்க்ஸ் இன் ப்ரோஸ் 3. ஓகேங்களா? ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துக்கிட்டீங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போயமில் இந்த லைன்ஸை ரீட் பண்ணி அதுக்கான கொஸ்டின்ஸ் கேட்பாங்கல்ல. ஸோ நம்ம அந்த லைன்ஸ்லேருந்து நம்ம கொஸ்டின்ஸ் அதுக்கு எழுதணும். அதை வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுதான் இம்பார்ட்டன்ட்டு. ஸோ லெட் மீ பட் லீவ் மை லைஃப் ஃப்ரம் இயர் டு இயர். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 2 லைன் நமக்கு வந்து இருக்கும். அண்ட் அதுக்கான கொஸ்டின்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹூம் டஸ் த வேர்ட் மீ ரெஃபர்ஸ் டு? அதாவது அந்த மீன்ற வேர்ட் வந்து யாரை ரெஃபர் பண்ணுது அப்படின்னு எழுதணும். அது ஆத்தரை தான் நமக்கு ரெஃபர் பண்ணும். ஓகேங்களா? வாட் கைண்ட் ஆஃப் லைஃப் டஸ் த போயட் வாண்ட்ஸ் டு லீட்? அதாவது அந்த போயட் வந்து எப்படி வாழணும்னு சொல்லி அவருக்கு சொல்லுது அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ். அண்ட் அடுத்த 2 லைனோட கொஸ்டின்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வை டூ யூ திங்க் த போயட் இஸ் நாட் இன் அ ஹரி? ஓகேங்களா? ஸோ அவர் ஏன் வந்து ஹரியா இல்லை அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ். அண்ட் வாட் ஷுட் ஒன் நாட் மோன் ஃபார்? அதாவது இந்த ஒரு கொஸ்டின் டைப் கேட்பாங்க. ஸோ நாட் மவுண்ட் ஃபார் அதாவது ஏன் வந்து அந்த லைன் கொடுத்துருக்காங்க, எதுக்காக அந்த லைன் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ நீங்கள் அதுக்கு என்ன எழுதணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த லைன் எந்த ரீசனுக்காக கொடுத்துருக்காங்களோ அந்த ரீசனை வந்து நீங்கள் எழுதணும். ஓகேங்களா? in the dim past nor holding back in fear from what the future wails but with the old. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுத்து கேட்டாலுமே நீங்கள் என்ன எழுதணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே கேட்டுருக்காங்க பாருங்க வாட் டஸ் த போயட் மீன் பை ஃபேஸ் இன் த டிம் பாஸ்ட்? ஸோ இந்த வேர்டுக்கான மீனிங் எழுதணும். சரிங்களா? ஸோ இந்த டிம் பாஸ்ட்ன்றது எதை குறிக்குது அண்ட் அதுக்கான மீனிங் என்னன்னு சொல்லி எழுதணும். இஸ் த போயட் அஃப்ரேட் ஆஃப் ஃபியூச்சர் அண்ட் ஹவு கேன் ஒன் ட்ராவல் ஆன் வித் சீர்? ஸோ இந்த கொஸ்டின்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்து உங்களுக்கு வந்து அந்த போயமை பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ அதை வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணாலே போதும். ஓகேங்களா? அண்ட் ஹவு இஸ் த வே ஆஃப் லைஃப்? ஹவு ஷுட் பி த ஜர்னி ஆஃப் லைஃப்? வாட் டிட் த போயட் சீக் அட் அ பாய்? ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த போயமில் என்ன சொல்லியிருக்காங்க அந்த ஆத்தர் வந்து எதை கன்வே பண்ண நினைக்கிறாரு அது மட்டும் நீங்கள் எழுதினாலே போதும். உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய இருக்கும். வேர் டஸ் த ஃபேமிலி லிவ்? எங்கே அந்த ஃபேமிலி வந்து வாழ்ந்தாங்க? ஸோ இதுவுமே வந்து அந்த போயமில் இருக்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரியான ஒரு கொஸ்டின். ஸோ அந்த ஆத்தர் என்ன சொல்ல வராரு அப்படின்ற மாதிரியான கொஸ்டின். ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு லைன் கொடுத்துறேன், அந்த லைன் வந்து எனக்கு என்ன சொல்ல வருது அண்ட் அதே மாதிரி அந்த லைன் வந்து நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி இந்த ஒரு வேர்டுக்கான மீனிங். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்கள் why do you think the street is named as complaining street? ஓகேங்களா? ஸோ நம்ம ஏன் வந்து இது வந்து நம்மளே அதுக்கான ஆன்சர் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு ஈஸி தான். நம்ம ஏன் அந்த ஸ்ட்ரீட் வந்து கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்படின்னு. சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து அதுக்கு என்ன எழுதணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிச்சு நீங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா? ஆர் அந்த போயம்லேயே நமக்கு வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட் ஏன் சொல்கிறாங்க அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. நீங்கள் அதுவுமே வந்து எழுதினா கூட போதும். how does the word growl means for? ஸோ இங்கே க்ரௌலுன்றதுக்கான மீனிங் நீங்கள் எழுதணும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸுமே வந்து உங்களுக்கு தவறாமல் கேட்பாங்க. சரிங்களா? ஸோ க்ரௌலுக்கான மீனிங் என்ன அது மாதிரி சில வேர்ட்ஸ் கொடுத்தா அந்த வேர்ட்ஸ்க்கான மீனிங் என்னன்னு சொல்லி கேட்பாங்க. why do they find everything amiss? ஸோ
இது வந்து நீங்கள் அந்த கொஷினை படித்து அந்த போயமில் இருக்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ பிரச்சனை இல்லை. Pick out the rhyming words and identify the rhyming scheme of the above lines. ஸோ ரைமிங் வேர்ட்ஸ்னா என்ன, ரைமிங் ஸ்கீம்னு என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. ஸோ ரைமிங் வேர்ட்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு, ஸ்கோல்டு அண்ட் மீட், ஸ்ட்ரீட் இதெல்லாம் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரைமிங் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுது. ரைமிங் ஸ்கீம்ன்றது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுக்கு ஏஏ போடுங்க, இதுக்கு பிபி போடுங்க. ஸோ இந்த ஏஏ பிபின்றது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ரைமிங் ஸ்கீம். ஓகேங்களா. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் அதுக்கு வந்து அதிகமாக கேட்பாங்க. ஓகேங்களா. ஸோ என்னது கோல்டு, ஸ்கோல்டு, மீட், ஸ்ட்ரீட்ன்றது என்னது உங்களோட ரைமிங் வேர்ட்ஸ். அண்ட் ரைமிங் ஸ்கீம்னு கேட்குறது என்ன எழுதணும், இதுக்கு ஏஏ அண்ட் இதுக்கு பிபி. ஸோ இது ரைமிங் ஸ்கீம் என்னது ஏஏ பிபி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து நீங்கள் விட்டு வரக்கூடாது. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஓகேங்களா. வாட் டஸ் த சம்மர் மீன்ஸ் ஹியர். ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு எப்படின்னா அந்த கொஷின் அந்த போயமில் கொடுத்துருக்க அந்த கொஷினை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ பிரச்சனை இல்லை. ஹவு டஸ் ஷீ டேக் லைஃப். ஸோ இதுவுமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்குது. வாட் டஸ் ஷீ மீன் பை ஸ்ப்ரிங் வில் கம் அகைன். ஸோ இந்த மாதிரி வாட் டஸ் ஷீ மீன். ஓகேங்களா. அதே மாதிரி அந்த ஆத்தர் என்ன சொல்ல வரார் அப்படின்றதுக்கு நீங்கள் வந்து அந்த போயமில் கொடுத்துருக்க லைனை எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகேங்களா. அதே மாதிரி நீ இந்த கம்ப்ளைண்ட் ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்க அதுக்கு. அதே மாதிரி இதையே நம்ம இப்படி சொல்கிறோம் அப்படின்றதுக்கான சில கொஸ்டின்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து நீங்களே ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரிலாம் இங்கே நடக்குது, அதனால் வந்து நம்ம இது கம்ப்ளைண்ட் ஸ்டேட் அது மாதிரி கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் இந்த மாதிரி கொஸ்டினுக்கு அவங்க ஏன் சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து கம்பல்சரியாக போயமில் என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த ஆத்தர் என்ன சொல்கிறாரோ நீங்கள் அதை தான் மீன் பண்ணி எழுதணும். ஓகேங்களா. அண்ட் இஸ் ஷீ கம்ப்ளைனிங் அபவுட் த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் லைஃப். ஸோ இதுவுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஈஸி தான். ஓகேங்களா. அண்ட் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் கஷ்டமாக இருந்து நீங்கள் வந்து ஒரு பிடிஎஃப் தான் ஆர்குமெண்ட் சொல்லி நினச்சிங்கன்னா நீங்கள் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு நாங்களே அனுப்பிவிடுவோம். அண்ட் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ஆர்குமெண்ட் நினச்சிங்கன்னா நீங்கள் ஆப் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிங்கன்னா நம்ம ஆப் வந்து வீலன் அந்த ஆப்போட லிங்க் அனுப்புவோம். ஸோ நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணுறது மூலிமா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க ரொம்ப ஈஸியாகவே கொடுத்துருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸுமே வந்து கிடைக்கும். ஓகேங்களா. அண்ட் பிக் அவுட் த வேர்ட்ஸ் தட் ஷோல் ஹர் கிரிட். ஓகே, இந்த பிக் அவுட் த வேர்ட்ஸ் தட் ஷோ ஹர் கிரிட். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கான மீனிங் எழுதணும். ஓகேங்களா. அவ்வளோதான். வாட் டு த வேர்ட்ஸ் தா அண்ட் சா மீன் ஹியர். ஸோ இந்த தா சான்ற வேர்ட் வந்து எதை மீன் பண்ணுது, மீனிங் எழுதுற மாதிரி இருக்கும். வாட் இஸ் டோன் ஆஃப் த ஆத்தர். ஸோ இந்த ஆத்தரோட டோன் என்னன்னு சொல்லி நீங்கள் எழுதணும். இந்த டோன்ன்றது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பிரேவாக சொல்கிறாங்களா ஆர் ஒரு ஆர்டராக சொல்கிறாங்களா அந்த மாதிரி டோன்ஸ் வந்து நீங்கள் எழுதணும். சரிங்களா. ஸோ இந்த லைஃப்ன்றது என்னது அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். ஸோ அந்த லைஃப்ன்ற போயமோட எக்ஸ்பிளனேஷன் என்னது, அதோட டோன் என்னது எக்ஸ்பிளைன். ஓகேங்களா. ஸோ ஒரு லைஃப்பை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. அண்ட் இந்த இடத்துல வந்து அந்த டோன் என்னென்னு நீங்கள் வந்து எழுதுற மாதிரி இருக்கும். சரிங்களா. இதெல்லாம் வந்து ஒன் வேர்ட் ஆன்சர் தான். இஸ் த போயட் டாக்கிங் அபவுட் த உமன் ஆஃப் த ப்ரீவியஸ் ஜென்ரேஷன். ஸோ இது வந்து உங்களுக்கு சிம்பிள் தான். எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பிரச்சனை இல்லை. ஹவு ஷுட் அ உமன் பி ட்ரீட்டட். ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு அந்த போயமில் படித்து எழுதுற மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ டோன்னு கேட்டால் மட்டும் நீங்கள் அதை வந்து எக்ஸலன்ஸாக சொல்கிறாங்களா இல்லை அவங்க வந்து பிரேவாக சொல்கிறாங்களா அது மாதிரி நீங்கள் அந்த டோன் எழுதுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ எக்ஸாம்பிள் நான் சொல்லிட்டேன். அண்ட் ப்ரோஸ் போயம், அதாவது குவார்டர்லி எக்ஸாமுக்கு இருக்கிற ப்ரோஸ் 1, 2, 3 அண்ட் போயம் 1, 2, 3 இருக்கிற இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க்ஸ் வந்து இப்போ பார்க்கலாம். Describe the struggles underwent by the young seagull to overcome its fear by flying. ஓகேங்களா. ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க் இன் ப்ரோஸ் 1. அண்ட் ப்ரோஸ் 2ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா describe the funny incident that caused the confusion in the house. செகண்ட் கொஸ்டின் வந்து narrate the extensive research operation made by the policeman in the house. ஓகேங்களா. ஸோ இந்த 2 கொஸ்டின் நீங்கள் படிச்சுக்கணும். அண்ட் ப்ரோஸ் 3ல highlight the factor responsible for the all women India Navy crew to carry out the expenditure. ப்ரோஸ் 3ல இருக்கிற இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க். ஸோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அண்ட் போயம் 1ல இருக்கிற இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைப் த ஜேர்னி ஆஃப் லைஃப் அஸ் depicted in the poem by Henry Van Dyke. அண்ட் போயம் 2 வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா from the poem the Grumble family what kind of behavior does the poet wants the readers to possess. ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு 2. ஸோ இந்த போயம் 1ல போயம் 2ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் நீங்கள் படிச்சிக்கணும். அண்ட் போயம் 3ல என்ன கொஸ்டின் சொல்லி பார்த்தீங்கன்னா வாட் குவாலிட்டிஸ் ஹவ் மேட் உமன் பவர்ஃபுல். ஓகேங்களா. ஸோ இந்த 5 மார்க்குமே இந்த ப்ரோஸ் 3ல இருக்கிற 5 மார்க்குமே நீங்கள் வந்து மறக்காமல் படிச்சிக்கணும். ஓகேங்களா. தேங்க்யூ.